Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சானா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல் ஆஃப் லைஃபா இருக்கணுமா, ஹோலி சானா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சானா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சானாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. Check out Holy Sana. Just click the link in the description below. It's a wellness product. It is a very good wellness product. It is all approved. எல்லாமே இருக்கு. It's a whole-in-one wellness product. நீங்க போய் அதை பாருங்க. எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு நிறைய மினரல்ஸ் இருக்கு. and you will become very very energetic. I'm telling you something, I'm not joking. செம்ம எனர்ஜி கிடைக்கும். அப்படியே பார்த்தேன், you will feel life is fantastic. முக்கு மேல ராஜா. ஆஹா. Chica, it is Abhishek Sharma's world. We are all just living in his world, Chica. என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன பேட்டிங், என்ன மாதிரி ஆடுறான் அந்த பையன். சும்மா 10 ஓவர் ஆடினா ஷுவர் ஷாட் மேட்ச் வின்னு தெரியுது. ஃபாஸ்டஸ்ட் டு 5000 runs in T20 cricket. லீஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ்ல அடிச்சிருக்கான் அபிஷேக் சர்மா. He has been the biggest rock star, Chica. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடி பார்த்தது வந்து கிறிஸ் கேல் தான். யூனிவர்ஸ் பாஸ்ன்னு ஒரு பேர் வச்சா அவருக்கு. அபிஷேக் சர்மா இஸ் கோயிங் இன் தட் லெவல். அந்த மாதிரி ஒரு 6 hitting எபிலிட்டி, லிட்டரலி பேட்டிங் தி ஆப்பனன்ஸ் அவுட் 237 அடிச்சு அங்கேயே மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா, லுக்கிங் சோ ஸ்ட்ராங், Chica, before the World Cup. Ani, you made a very valid point on Abhishek Sharma. It makes a huge difference. See, the viewers, மறக்காதீங்க, இந்த T20 மேட்சஸ் எல்லாம் பார்த்து இந்த ஓப்பனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன். அது நீ சொன்ன மாதிரி கிறிஸ் கேல் மாதிரி அடிச்சு போடுற போலர்ஸ்க்கு கையும் வர மாட்டேங்குது, காலம் வர மாட்டேங்குது. போலர்ஸ் என்ன பண்றதுனே தெரியல. பாருங்க வியூவர்ஸ், 2898 runs. அப்பா 2898 balls-ல 5000 runs. 2898 balls 5000 runs. பட் பாயிண்ட் இஸ், என்ன பிடிச்சிருக்கா, அவன பேட் ஸ்விங் அலட்சியமா ஃபர்ஸ்ட் ஓவர் 6 எடுத்துக்கோ மிட் ஆஃப் மேல, இந்த எடுத்துக்கோ லாங் ஹேண்ட் மேல, அவன் சாண்டர் போடுறான், இந்த எடுத்துக்கோ மிட் விக்கெட் மேல. பெஸ்ட் பார்ட் இஸ் வாட் இஸ் தி பிகெஸ்ட் அட்வான்டேஜ் அவனுக்கு, டியர் வியூவர்ஸ், அக்ராஸ் லைன் ஆட மாட்டான் பாருங்க. அக்ராஸ் லைன் ஆடுறது அண்ட் ஸ்டில்னஸ். நீ பார்த்தா அவன் அனாவசியமா இறங்கினா வந்து அடிக்க மாட்டான். அவன் நின்ன இடத்துல 6 அடிக்கிறான். நின்ன இடத்துல தங்கு அந்த ரீச் ஹைட் இருக்கிறதுனால இஸ் யூசிங் ஹைட் வெரி வெல். Most important, it plays very intelligent cricket. சில ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தா நீ ஃபிளாட் அடிக்கிறான் பாத்தியா, 4 தான் போகுது ஸ்ட்ரைட்ல. He is not going for sixes every ball. I think he's playing very intelligent cricket. நீ சொல்ற மாதிரி the huge difference Abhishek Sharma and rest of the Indian cricketers. ஏன்னா அவன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆடுறான். 84 of 35 balls. இந்த 6 எடுத்துக்கோ 6 அந்த மாதிரி அடிக்கிறான்டா நீ. யா, அந்த 950 பிளஸ் ஸ்கோர்ஸ்ல ரெண்டே இன்னிங்ஸ் தான் below 200 strike rate. அது கூட நீங்க பாத்தீங்கன்னா 189 and 183. any batter in world will be proud of that strike rate. ஆனா அதுதான் அபிஷேக் சர்மாவோட லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் ஈவன் அந்த ஃபாஸ்டஸ்ட் டு 5000 runs லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா Chica, எல்லாருமே ஃபினிஷர்ஸ் அந்த லிஸ்ட்ல. டிம் டேவிட், ஆண்ட்ரே ரசில், ஒரு வில் ஜாக்ஸ். ஓகே, வில் ஜாக்ஸ் பிளேஸ், ஹி இஸ் அ ஃப்ளோட்டர். மேக்ஸ்வெல் ஒரு ஃபினிஷர். பட் மோரலஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த டைம்ல ஓகே லாஸ்ட் 5 years ஆட போறாங்க, அடிச்சே ஆனோன்னு சிச்சுவேஷன். பட் ஹிம் பீயிங் அன் ஓப்பனர் அண்ட் பீயிங் த ஃபாஸ்டஸ்ட், அதுதான் Chica ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் திஸ் பாய். எஸ், தேர் ஹவ் பீன் லைக்ஸ் ஆஃப் அமேசிங் ஓப்பனர்ஸ் வேர்ல்ட் கிரிக்கெட்ல. டேவிட் வார்னரா இருக்கட்டும், இல்லாட்டி ரோஹித் சர்மா இருக்கட்டும், இல்லாட்டி கிறிஸ் கேலா இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் நான் பார்த்தது கிடையாது Chica. எல்லா இன்னிங்ஸும் 1 இன்னிங்ஸ் நம்ம பார்க்கலாம், ஆனா எல்லா இன்னிங்ஸும் 200+ ஸ்ட்ரைக் ரேட் நான் பார்த்ததே கிடையாது Chica. என்ன Chica பேட்டிங் இது? பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க நீ. வெரி குட் பாயிண்ட் மேட். அனி கிறிஸ் கேலுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் கிடையாதா நீ? அன்னைக்கு கிறிஸ் கேலுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. மறக்காதீங்க டிவைஸ், கிறிஸ் கேலுக்கே கிடையாது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட். இங்க பாருங்க டிவைஸ், அவன் அடி 190.9, அவன் அடிச்சானா 190 மேல நான் அடிக்கிறான். சோ டீம் இஸ் பவுண்ட் டு வின். அவன் 50 மேல அடிச்சானா அபிஷேக் சர்மா ஓப்பனிங் 50னா இந்தியா வின். வேற ஒண்ணுமே வேணாம். அவன் எவ்ரி டைம் ஸ்கோர்ஸ் 50, இந்தியா ஸ்கோர் மோர் தென் 200 ஃபார் சிம்பிள் ரீசன். இது வரைக்கும் அவனோட ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க. என்னைக்குலாம் அபிஷேக் சர்மா 50 மேல அடிக்கிறான், அன்னைக்குலாம் இந்தியா 200 அடிச்சிருக்காங்க. 200 அடிச்சா இந்தியா வின். And I think biggest mistake this, நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க வியூவர்ஸ். போன IPL சொன்னேன், the team that has batted first has won the most number of matches. And the New Zealand has batted out. என்ன சிரிக்கிற நீ? ஆனா சிரிப்படாண்ட பார்த்து சிரிடாடே, என்ன சிரிக்கிறா? இல்ல இந்த மாதிரி பேட்டிங் ஆனா ஆப்வியஸ்லி when you bat out the opponents, நீங்க சொல்ற பாயிண்ட் 100% taken Chica. Any advantage in T20 cricket? That's the advantage in T20 cricket. You can bat the opposition out. You can't do that in
one-day cricket, but you can do it in T20 cricket. See, ஏண்டா ஒரு ஸ்டேஜ்ல என்ன போல யாரு கொடுக்குன்னு தெரியலடா அவங்களுக்கு, நீ மறக்காத. அண்ட் வியூவர்ஸ், இந்தியாவுக்கு கன் பேட்டிங் லைனப் பண்ணிட்டு வியூவர்ஸ், லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அபிஷேக் சர்மா அடிப்பான், ஹர்திக் பாண்டே அடிப்பான், இல்லைன்னா சூரியகுமார் அடிப்பான், இல்லைன்னா ஈஷான் கிஷன். நீங்க மாட்டல ஈஷான் கிஷன் போறாத கூட சஞ்சு சாம்சன் டாப். worst comes worst, ரிங்கு சிங். நீங்க ரிங்கு சிங் and ரிங்கு சிங் knock is very crucial knock. அந்த 40 தான் from 200 to 240 எடுத்துக்கும் ரிங்கு சிங் 44 not out. அந்த 210 to 240 எடுத்துக்கும் ரிங்கு சிங் knock. And amazing ஆனா ரிங்கு சிங். And good, I mean ஃபென்டா, ரிங்கு happy for you because he made use of a chance. அங்க தான்டா, ஐயோ ராமா, சூர்யா என்னடா சூர்யா டே, உனக்குலாம் ப்ரே பண்ணடா. 32ல போய் இந்த மாதிரி கையில ஒரு 50 அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சூர்யா சூப்பரா ஆடிட்டு அனாஸ்வத்தி கவுட். அவன் என்ன பண்ணிருக்கணும், he was riding with அபிஷேக் சர்மா, கரெக்ட். அவங்க 2 பேருக்குள்ள 99 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்டா. அதுல 32 அடிச்சிருக்கான், 60 ரன்ஸ் அபிஷேக் சர்மா அடிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கணும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. ஆக்சுவலி ஆமா, இந்தியா இனிஷியலா அந்த நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்ன ஒன் குட் திங் அபவுட் திஸ் இந்தியன் டீம்ல சீக்கா, விக்கெட் விட்டா கூட பரவாயில்ல, ஒரே மூட்ல தான் இருக்க போறாங்கன்னு. ஸோ வென் இட் கெட்ஸ் கோயிங் தே பிகம் அன்ஸ்டாப்பபிள். தே லிட்டரலி பேட் ஆப்போசிஷன்ஸ் அவுட். அதுதான் நடந்தது. நீங்க சொன்னீங்க ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் ஆஃப்டர் லாங் டைம் அகைன் ஹிட்டிங் 130. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி he was struggling, but he started really well. He looked really good. ஹர்திக் பாண்டியா கூட வந்த போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் இம்பெட்டஸ். பட் ஆனா எப்படி பார்த்தாலும் லட்சிகா, நீங்க சொல்றீங்க இந்தியன் பேட்டிங் is undeniably probably the strongest batting lineup out there. But there is still undeniably நிறைய டிபெண்டன்ஸ் ஆன் அபிஷேக் சர்மா சீக்கா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த ஏசியா கப்லயும் பார்த்தோம், இன் ஆஸ்திரேலியாவும் பார்க்கறோம். வாட் ஹேப்பன்ஸ் வென் அபிஷேக் சர்மா கெட்ஸ் அவுட் ஏர்லி அப்படின்னு அந்த ஒரு ஃபைனல்ல ஒரு ப்ரீக்வல் பார்த்தோம் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிரா. That is going to be the biggest challenge. ஏன்னா when he gets out early, India definitely ஒரு 30-40 runs are going to be short than their 220 or 230. Very rarely will India get to that total when Abhishek Sharma gets out early. அதுதான் ஒரு ப்ராப்ளம். So I agree with the company. Your point well taken. அபிஷேக் சர்மா அவுட் ஆனா என்ன பண்ண, பட் அகைன் டோன்ட் ஃபர்கெட், இன்னைக்கு இஷான் கிஷன் கிளிக் ஆகல. இஷான் கிஷன் மாட்டிச்சு, அவன் அனதர் அபிஷேக் சர்மா. திலக் வர்மா வந்து திலக் வர்மா அடிப்பான். அட்வான்டேஜ் இந்தியா, they are not dependent on one player. See, whereas the New Zealand team எடுத்தா இன்னைக்கு அவங்களுக்கு யாருமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளாஸ் பண்ணி யாருமே கிடையாது. அவங்களுக்கு யாருமே கிடையாது எக்ஸ்ப்ளோசிவ், எல்லாம் தொசுக்காலஜி. கிளென் பிலிப்ஸ் புடிச்சு பாலாக்கறான், வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல. ஒரு ஆளை வச்சு நீ பேசுறா, நீ ஒரு ஆளை வச்சு கிளென் பிலிப்ஸ் ஒருத்தர் அடிச்சு கிழிச்சு பொழக்கிறானா, எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க பொழக்கிறதுக்கு அவங்க டீம்ல. கிளென் பிலிப்ஸ் ஒத்துக்கிறா, கிவ் இட் யூ. கிளென் பிலிப்ஸ் எஸ். சீக்கா, எனக்கு இது மட்டும் தான் புரியல சீக்கா. எல்லா தடவையும் நீங்க வந்து ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு மேட்ச் இந்தியா வின் பண்ணா எஸ் இந்தியா தான் பெட்டர் T20 சைடு, எந்த டவுட்டும் கிடையாது. பட் இந்த நியூசிலாந்து டீம் வந்து இல்ல, எனக்கு புரியவே இல்லை. கிளென் பிலிப்ஸ் தவிர்த்து வேற யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க பேட்டிங்ல, ஒருத்தர் சொல்லுவாங்க பேட்டிங் இந்த மாதிரி கிழிச்சு கொடுப்பான்னு. அதுதானே பிரச்சனை ஜிக்கா. நம்ம இதே மாதிரி தான் நினைச்சோம் ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல. இதே நியூசிலாந்து எதிராக இதே மாதிரி நினைச்சோம். யாரா இருக்காங்க நியூசிலாந்து, எப்படிடா இந்தியால வந்து வின் பண்ணுவாங்க, வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே தான் நீங்க ஒன் டே சீரீஸ்ல சொல்லுவீங்க. யாரா சான்ஸே இல்லடா, இந்தியாவோட ஓடிஐ பேட்டிங், இந்தியாவோட போலிங் ஃபார் சுப்பீரியர், பேர் தெரியாதவங்க, ஊர் பேர் தெரியாதவங்க, 5 பேர் டெபுட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும். நியூசிலாந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர் மேன் டு மேன் இந்தியா எல்லா you can probably say India is better, but that is not New Zealand's strength. New Zealand strength வந்து to play as a team. இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க, பரவாயில்ல. India are favorites, எந்த டவுட்டும் கிடையாது. But New Zealand strengths rely on them playing as a team. It is not individual strength. அங்கதான் நீங்க மிஸ்டேக் ஆறீங்க by underestimating teams like New Zealand. Ani, நான் ஒத்துவே மாட்டேன். I agree with Mani. Ani, in T20 cricket, one day cricket, I give it to you. Test cricket, I give it to you. One day cricket, they are fantastic because one day cricket was strike rate 120. எல்லா மூணு ஃபார்மும் நீங்க பின்ன I give it to you ன்னு சொல்றீங்க சீக்கா. எதுல give it to me ன்னு சொல்றீங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. என்ன புரியல எனக்கு. நீ வந்து ஓகே, நீ கிளென் பிலிப்ஸ் ஒருத்தர் ரொம்ப நாளானா அவங்களுக்கு அவங்க பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் காமிச்சான்னு தெரியும் நம்ம பிளேயர். எவனும் 135 மேல கிடையாது ஸ்ட்ரைக் ரேட். இது போனா பாரு. அதுதான் சொல்றல சீக்கா. அகைன் அண்ட் அகைன் யூ ஆர் கோயிங் டு நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்க நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா we shouldn't have lost the test series, we shouldn't have lost the ODI series. அங்கதான் you are underestimating a team like New Zealand. New Zealand என்ன மாதிரி டீம், man to man. சீக்கா, I'm still telling you India are far superior. நீங்க player to player comparison எடுத்தீங்கன்னா India are superior, but that is not how cricket is played.
உங்களுக்கே தெரியும் அது. தட் இஸ் ஹவு வி காட். அதனால தான் 2 அப்செட் நடந்திருக்கு, ஒரு ஓடிஐ சீரீஸ்லயும் சரி, ஒரு டெஸ்ட் சீரீஸ்லயும். இந்த T20 டீம் நீங்க அப்படி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். யூ கேன் நாட் டேக் தட் கம்பேரிஷன் லைக் தட். Ani, I agree with you saying that they play as a team always. நீ pre-match சொல்லி அதான் சொன்னேன் நீ. As a team that combine பண்ணுவாங்க. But then, Ani, you will understand when the T20 format, Devon Conway, Rachin Ravina T20 எல்லாம் அடிக்க முடியாது, இவங்க அடிக்கிற மாதிரிலாம். And மறக்காத அணி 10 for 2ல இந்தியா வந்து 238 அடிச்சிருக்காங்க. 10 for 2ல அடிச்சிருக்காங்க. Don't forget your viewers window number 10 10 for for 2 இல்ல சீகா, they were 45 for 2 சீகா. என்ன சீகா, நான் தானே பாக்குறேன் சீகா. they were 31 for 2, sorry. So it is not 10 for 2. They got the start. ரெண்டு பேரும் சஞ்சு சாம்சன் and Ishan Kishan got the start. I see. I am not denying Chika. India are by far superior. நீங்க player to player in the formatல, T20 formatல, there is a reason why they have been so dominant. But having said that, there are still concerns for me saying that we are still too dependent on Abhishek Sharma and Tilak Verma Chika. எனக்கு அதுல எந்த டவுட்டும் கிடைக்காது. Ani, that is where I picked that. நான் ஒத்துக்க மாட்டேன் அணி. ஹர்திக் பாண்டியா இருக்கான் நம்மளுக்கு. இது நம்மளுக்கு மறக்காத சூரியகுமார் யாதவ் இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல வரல. See, you have to understand. I'm talking about full capability ல. சூர்யா இருக்கான், ஹர்திக் பாண்டியா இருக்கான், சஞ்சு சாம்சன். டாப் 6ல கண்டா எவனா ஒருத்தர் மாட்டீங்கன்னா போறீங்க. வந்த பார்த்தல நீங்க ஹர்திக் பாண்டியா ஒரு கேமியாடு முடிச்சு போயிட்டாங்களே. போலர்ஸ்க்கு என்ன கை இழுத்துக்குது அவங்களுக்கு. See, that is advantage India. I'm talking only 2020 format, Ani. I'm not talking about one day cricket format. No, but you 2020 said the same. format. See, நான் வந்து உன்னோட இதை டிஸ்அக்ரி பண்ணிக்கல. பட் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க தான் சொல்றேன். You said the same thing test நான் cricketல underestimate யாரா பண்ணல, இருக்காங்க. அணி. 1 year back we were sitting in the same seat and you said the same thing when it came to their test series. You said the same thing when it came to the one day team. But they have upset India. Yes, இது ஒரு 5 match series. இந்தியா இன்னைக்கு சூப்பரா ஆடினாங்க. பட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், நியூசிலாந்து fought back well to get to 193. அவங்க சூப்பரா ஆடினாங்க. இங்க இந்தியாவோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் எது தெரியுமா சீகா? எஸ், அபிஷேக் சர்மா பேட்டிங்ல ஒரு அன்பிலீவபிள் கன். பட் தே ஹாவ் 2 bowlers that are just வேர்ல்ட் கிளாஸ். ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. உங்களுக்கு விக்கெட் வேணுமா இல்லாட்டி ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா பண்ணுமா, இந்த 2 bowler இருக்கிறதுனால that is the edge I'll give India, not their batting fully, Chika. Ani, I think that India's bowling has a bigger edge than their batting. I agree with you on that point. The other point they made blunder was New Zealand எதுல அவங்களோட strong point, batting up, bowling அணி. Tell me the truth. As a team, the bowling is a strength. அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களோட bowling தான், not their batting Bowling. actually. கரெக்டா சொன்னியா? Bowling. Bowling நான் என்ன பண்ணணும்? Bowling தான் செகண்ட் பண்ணணும். What you strength is, you should do the second. That means if your batting is strength, bat second. If your bowling is a strength, bowl second. அவங்க bowl பண்ணுங்க. இதே இந்தியா வந்து 190 அடிச்சுட்டான்னு வச்சுக்கோ, New Zealand would have chased the total. Let me tell you honestly. இதே 190, 180, New Zealand is capable of chasing. அணி அவங்க 200 above chase பண்ணதுல 11 times ஒரு வாரத்தை வின் பண்ணிருக்காங்க ஜிம்பாப்வேயோட. 200 கொடுத்தோன்னே காலி அவங்க. They only chased once, 200 plus against Zimbabwe. So the problem with your viewers is this: when you bat first and score 200, psychologically you won the battle. When you're batting second, now as an opener சொல்றேன் viewers, எங்காவது நடந்திருக்கு. நாங்களாம் 250 அடிச்சா 50 ஓவர்ஸ்ல 5 runs எங்கெல்லாம் பெருசு. அவன் சொன்னா சீக்கா கோ ஃபார் இட், சீக்கா கோ ஃபார் இட், சீக்கா கோ ஃபார் இட். ஏன்னா நான் அடிக்கணும், நடுவில் கபில் தேவ் அடிக்கணும். இப்ப இவங்களுக்கு அப்படிதான் ஆகும் இந்தியாவுக்கு. சப்போஸ் இந்தியா சேசிங் 200, அபிஷேக் சர்மா கம்பல்சரி அடிச்சுதான் ஆனும் ஃபார் இந்தியா டு வின் மோஸ்ட் முக்கால் மேட்ச். அந்த சிச்சுவேஷன் மாட்டிட்டாங்க நியூசிலாந்து. அங்க வாங்க ஹர்தீப் சிங் ஒரு போலிங் போடுறான் பாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல, அப்படி சாயின் விட்டா கச்சக்குன்னு காலி கான்வே. அங்க ஹர்திக் பாண்டியா வரான், கச்சக்குன்னு விடுறான், டிங்னு காலி. சரி, அங்கேயே காலி. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல மேட்ச் ஓவர். First 2 overs, India bowling a match over. See, that's the where I'm trying to say, Ani. When you bat first, if you're 5 for 2 also, you battle it and bring up to 180, 190, 200 also. But when you're 5 for 2 chasing, impossibility of yours. It's a psychological battle. இது வந்து youngsters யாரா ஷோ பண்ண புரிஞ்சினா, I think I really appreciate it. When you're chasing, it's that much more difficult, especially for the openers. And when you're chasing 238 and all, anything above 200, openers compulsory அடிச்சானும். ஒரு opener big knock ஆடணும். நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் சீகா, இல்ல எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ இமீடியட்டா டீம்ஸ் வில் வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் டீம்ஸ் வில் பி ரிலக்டன்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். தே ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு see the total and chase. What you're saying may be right, it may be the wrong decision. I'm not, நானும் உங்களோட தான் இருக்கேன். If you can bat first, இந்த மாதிரி பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது இந்தியாவுக்கு bat first and put up a total above 200, you're going to win 99% of the times, and அதுதான் தேவை. பட் நீ சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்தி கையில வச்சிருக்க, பும்ரா கையில வச்சிருக்க, 190 actually you can defend the total. Whereas when you score only 190, it's going to be difficult. I mean,
what I'm sorry, 197 you could probably defend the total with this kind of bowling. But அதனால சொன்ன batting first for India is always a big advantage. Surya also said if on the toss நான் ball தான் பண்ணிட்டேன்னா டியூ கிவ் நாங்க ஒரு டியூ ஒண்ணும் வரல இன்னைக்கு. Nothing, no, there was no due effect on all today. And the wicket was pretty good also, though they said it looks like a slow wicket. I mean, pitch report on the 190 is a good total. Partha 230 அடிக்கிறாங்க. Rinku Singh நீங்க நாம knock பண்ணப்பா. I'm happy for Rinku. போன வருஷம் ஆனா ஒரு இன்னிங் தான் ஆனா ஒரே knock தான் ஆனா 3 not out 4 not out win குடிச்சுட்டான். 4 not out. இந்த knock யூட்டிலைஸ் பண்ணா பாரு. அங்கதான் ஈஷான் கிட்ட டேய் என்னடா ஈஷானே நீனும் நம்ம குதிரடா. நீ அடிப்பேன்னு நினைச்சடா 2 4 அடிச்சான். அதெல்லாம் அவன் விக்கெட் எடுத்து 5 விக்கெட் எடுத்து எல்லாம் ஸ்லோ ரன் பாத்தியா இன்னைக்கு. ஆமா அதுதான் ஸ்மார்ட் bowling அந்த கிளார்க் அண்ட் ஜேக்கப் டஃபி சூப்பர் bowler சீக்கா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபாஸ்ட் bowler in T20 cricket. There's a reason. So it's a good pick actually. RCBக்கு நல்ல நியூஸ் actually also they are 99% it's almost confirmed. Chinnaswamy Stadium will be their home. எல்லாம் அது செட்டில் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் the Karnataka State Cricket Association under our good friend and my ex under 19 India coach and CSK coach Venkatesh Prasad, I think they've pulled it out. They have said இல்ல நாங்க ஒழுங்கா ஹோஸ்ட் பண்றோம். It's good news. Congratulations to them. Good to see. ஆர்சிபி பெங்களூர் கம்பல்சரி நம்ம ஷோலயே சொன்னோம். அப்பதான் அந்த ஜோஷ் இருக்கும். என்ன வேணா சொல்லுங்க, ஆர்சிபி இஸ் காட் a great fan following. போன வருஷம் வின்னும் பண்ணாங்க. சோ கரண்ட் டைட்டில் ஹோல்டர்ஸ் தான் பெங்களூர் தான் ஆடி ஆனோம். அப்பதான் அந்த மேட்ச் அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு கலை இருக்கும். இதை விட்டுட்டு ராய்ப்பூர் எங்க ஆனீங்கன்னா அந்த கிளையே போயிடும். ஓகே எனிவே அண்ட் ஆல்சோ சீக்கா பங்களாதேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வேர்ல்ட் கப்புக்கு வர மாட்டோம்னு அந்த ஒரு பேச்சுவார்த்தைலாம் போயின்னு இருக்கு. ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வரலன்னா ஓகே நாங்க வேற ஏதாவது டீம்ல நாங்க போட்டிருக்கோம், ஸ்காட்லாண்டை எடுத்துக்கிறோம் உங்க பிளேஸ்ல இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்கு பங்களாதேஷ் அவங்க கன்சிடர் பண்ணோம். அவங்களோட மேட்சஸ்லாம் மூவ் பண்ண முடியாது, இட்ஸ் டூ லேட் இந்த டே அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியன் போர்ட் அண்ட் ஐசிசி போர்ட். சாரி இந்தியன் போர்டு வந்து they have said that it's impossible to change the venues now. ICC board have backed them obviously. So Bangladesh has to make that call. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கமிங் பேக் டு மேட்ச் சீக்கா, நீங்க சொல்லியிருந்தீங்க நியூசிலாண்டோட பேட்டிங் இல்லைன்னு, பட் தேர் லோவர் ஆர்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங் சீக்கா. என்னதான் சொல்லுங்க, ஒரு டேரல் மிச்சல், ஒரு கிளென் பிலிப்ஸோட இன்னிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா ஆடினா, மார்க் சாப்மேன் வேற. See, Conway and Rachin Ravindra, if they can get off to a decent start along with that Robinson, ஏதாவது ஒரு இது கொடுத்தாங்கன்னா then maybe they could form a good team. See, இதுதான் சீக்கா இந்த டீம் லைக் நியூசிலாண்ட்ல நீங்க வந்து ஒரு வேர்ல்ட் கப் முன்னாடி if you ask 100 people or 50 people யார் வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்கன்னு, more than 80% will say India, maybe 20 to 30% will say Australia, a few of them might say England, but South Africa ஒரு nobody, very rarely you will find people saying New Zealand. ஆனா எல்லா வேர்ல்ட் கப்லயும் பாருங்க they'll be there in the semis or they'll be in the Champions Trophy finals la வந்தாங்க, they'll be in the knockout stage. That is why I'm saying you should never underestimate New Zealand. I'm not underestimating New Zealand as a team. You said a very valid point. They are a very underestimated team. Let's put it that way. But Santner ஒரு underestimated all-rounder. இன்னைக்கு சாண்டரே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணான். அவன் தான் அந்த 4th ஓவர் வந்து போட்டு கடைசி ஓவர்ல டேரல் மிச்சல்லாம் கொடுத்துருந்தான். So they also got இந்த மாதிரி அடிக்கச்சு. அதான் வியூவர்ஸ், ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு fellow comes and takes the bowling on and just blast the bowling. என்ன ஆகும் தெரியுமா, அந்த கேப்டன் உன்னாண்ட வாட் டு, கையும் வராது காலும் வராது, bowling வேலை செய்யாது. The truth is bowling வேலை செய்யாது sometimes. As a captain, I've been in this position. Sometimes மூளை வேலை செய்யாது. என்னடா பண்ணும், வாட் டு டு, வாட் டு டு, மார்க் நாட், பிகாஸ் அவன் என்ன பண்ணாலும் அடிக்கிறான். அவனுக்கு இங்க போட்டா அங்க அடிக்கிறான், அங்கே பார், இங்க பார், இங்க பார், அங்க பார், இங்க பார், எல்லாரும் அடிக்கிறான் அவன் போட்டு. போராத குறைக்கு ஹார்திக் பாண்டியா வரான், அவன் தொப்பு போட்டு மொத்தி போயிடான் குயிக்கா. சரி திருப்பி ரிங்கு சிங் வரான், ரிங்கு சிங் ஒரு 4-5 பால் எடுத்துக்கிறான் டைம், அதுக்கப்புறம் அவன் டமாண்டு பீட்டு பண்ண முடியும். So what will the bowler do? There's no respite for the opposition captain. அதுதான் இந்தியாவோட biggest strength. Every alternate batsman is from 1 to 8 or 4 batsmen can take the match away from you at any given point of time. And the 4 2 பேர் கிளிக் பண்ணா போறோம். இன்னைக்கு 3 பேர் கிளிக் பண்ணாங்க. ஒரு அபிஷேக் சர்மா மெயின் கிளிக்கிங், ரிங்கு சிங் குட் கிளிக்கிங், அப்புறம் ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் சப்போர்ட் கிளிக்கிங். அதுதான் ஒரு டீமுக்கு இது அணி. ஆக்சுவலா பார்த்தா இந்தியன் கட்சி யாரு, அபிஷேக் சர்மா ஒரு 85, செகண்ட் ஒரு 44 தான், அதுக்கப்புறம் 32-25 தான். பட் ஸ்கோர் எவ்வளவு, 238. அதுதான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கு. That is where I say India is, I'm not being overconfident. I hope the series becomes interesting. என்னது
யூ ஆர் இதுல என்ன டவுட்? I said, I hope the series becomes interesting. But அனி இந்த மாதிரி டீம் இந்த மாதிரி bowling பேட்டிங் வச்சா என்னடா பண்ண முடியும் ஆப்போசிஷனால? அது இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. What can you வெயிட் do? பண்ணி பார்க்கலாம், நிறைய மேட்சஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நியூசிலாந்து will give a good fight. இந்தியா will win the series, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் No, ஐ திங்க் but எனக்கு என்ன, I would still prefer India batting like this first, and அந்த மாதிரி அதே மாதிரி இல்ல இந்தியா சேசிங் ஒரு 200 as a practice, good practice for them. ஒரு மேட்ச் வேர்ல்டே பேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். So or chasing ஒரு மேட்ச் வேர்ல்டே சேஸ் பண்ணுவோம். அப்பதான் ஒரு சேலஞ்ச் வரும். because there will be situation where you have to bat first in World Cup, there will be situation where bat second பண்ணுவோம், ரெண்டாவது பேட் பண்ணுவோம். எல்லா சிச்சுவேஷன் இந்தியா அடாப்டிங் இஸ் வெரி குட். That's what Surya said too. Good we lost the toss because we have to get used to batting first also. You can't have everything your way all the time, no. எனக்கு ஒரே கான்செப்ட் கன்சர்ன் தான், இந்த அக்ஷர் பட்டேல் இன்ஜுரி போனா இந்த மாதிரி மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் லைக் அக்ஷர் பட்டேலா இருக்கணும், எனி ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டர்ஸ், எவ்ரி கிரிக்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட், பூம்ரா இருக்கணும், இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வரக்கூடாதுப்பா. அதனால என்ன பண்ணா பூம்ராலாம் ஒரு 2-3 மேட்ச் மேல ஆடக்கூடாது, ஹார்திக் பண்ணா 2-3 மேட்ச் மேல ஆடக்கூடாது, போறோம் ரொட்டேஷன் விட்டுறணும். பிகாஸ் எங்கேயாவது ஒரு இன்ஜுரி வந்தா டைம் ஃபார் ரிகவரி கிடையாதுடா நீங்க. அது டெஃபினட்டா அந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணுவாங்க. அக்ஷர் பட்டேலுக்கு வந்து நாட் அ மேஜர் இன்ஜுரி, லைட்டா கட் ஆயிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் won't take too long for him to recover. என்னன்னா அது ஸ்பின்னிங் ஃபிங்கர்ல அடி மறக்காத, ஸ்பின்னிங் ஃபிங்கர் அடிபட்டது, அந்த crucial. And மறக்காத அணி அக்ஷர் பட்டேல் இஸ் வைஸ் கேப்டன் ஆஃப் தி டீம் and he's a crucial cog in the wheel. T20 World Cup பார்த்தா all round package அக்ஷர் பட்டேல் is too good, no. Yeah, Akshar Patel and Washington Sundar, another all-rounder, he is also injured. So on a replacement, both the all-rounders are injured. We'll have to wait and see. But I think they'll recover fast and they'll come back. Anyway, guys, before you go, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.